காலையில் எழுந்ததுமே அம்மாவோட ஃபோனில் 5000 ரூபாய் கிரெடிட் மெசேஜ். செம்ம ஷாக்கு. நான் மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு மெசேஜால் டோட்டல் தமிழ்நாடே பரபரப்பாயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இது ஒரு ப்ளசண்ட்டான சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த சர்ப்ரைஸை கொடுத்தது வேற யாரும் இல்லை, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் அக்கௌண்ட்லையும் இன்னைக்கு காலையில் 5000 ரூபா வரவு வச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான மகளிர் உரிமை தொகை 3000மும், கோடைக்கால செலவுக்காக சிறப்பு உதவி தொகுப்பா 2000மும் சேர்த்து இந்த 5000 ரூபாயை நம்ம அம்மாவுக்கு, நம்ம அக்காவுக்கு, நம்ம தங்கச்சிக்கும் கொடுத்துருக்காரு நம்ம வீட்டில் ஒருத்தரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது மட்டும் இல்லாம திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சிட்டா உரிமை தொகையை 2000 உயர்த்தி வழங்குவோன்னு உறுதியும் அளிச்சிருக்காரு. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சரி, எதுக்காக திடீர்னு இந்த 3 மாசத்துக்கான உரிமை தொகையை ஒரே மாசத்துல கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தோணியிருக்கும். 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னப்ப அதெல்லாம் சாத்தியமே இல்லை, இவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி கடந்த 4 வருஷமா தொடர்ந்து உரிமை தொகையை தமிழ்நாட்டு பெண்களுக்கு தவறாம கொடுத்து சாதனை பண்ணி பேசின எல்லார் வாயையும் அடைச்சாரு நம்ம முதலமைச்சர். எலெக்ஷனை காரணமாக காட்டி இந்த உரிமை தொகை திட்டத்தை தடுத்து நிறுத்த பார்த்துச்சு இந்த சங்கி கூட்டமோ, அவங்களுக்கு சேவை செய்கிற அடிமை கூட்டமோ. ஆனால் அவங்க தடுத்து நிறுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சாதாரண ஆளா? அதனால தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும், அதை தடுக்க நினைச்ச கூட்டம் ஸ்டன் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் கொடுத்துருக்காரு நம்ம முதலமைச்சர். 2026 வரப்போறது பெண்கள் முன்னேற்றத்துக்கான, தமிழ்நாடு வளர்ச்சிக்கான திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற துரோகிகள் மட்டும் இல்லை, டெல்லியில இருந்து அவங்க பாஸே கிளம்பி வந்தாலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையறத யாராலையும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக.